போச்சா, இந்த வாழ்க்கையே போச்சா. அபிராமியோட மொத்த லைஃப்பும் ஜெயிலில். 10 நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சிருந்திருந்தா அந்த அழகான குடும்பம் செதஞ்சு போயிருக்காது. நீ அழகா இருக்க, உன் கண் அழகா இருக்கு, அவங்க வசப்படுத்துறதுக்காக உங்களை பண்றாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைங்க இறந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் இன்னைக்கும் இதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு. உங்க காதல் டே பை டே மாறுமா? சட்டமும் சமுதாயமும் திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா தூக்குல போட கூட தயங்க மாட்டாங்க. அதனால சாகும் வரை சிறைன்னு தீர்ப்பு வந்ததுக்கே நீதிபதி கிட்ட கதறி அழுத அபிராமி வாழ வேண்டிய குழந்தைகள்ல துடிக்க சாகடிக்கும் போது அந்த குழந்தைங்க எப்படி கதறி அழுது இருக்கும், தன்னோட கணவர் எப்படி துடிச்சிருந்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இருந்திருக்கலாம். ஆஃப்டர் ஆல் ஒரு சபலம், சின்ன சபலத்தினால ஒரு தாம் பெற்ற குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு போக வைக்குது அப்படின்னா அந்த காதல் என்ன மாதிரியான காதலா இருக்கும்? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியும் இந்த அபிராமி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க விஜய்ங்கிறவரை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்களை காப்பாத்தி இருந்திருக்காரு. அந்த குழந்தைங்களையும் இவங்களையும் நல்லா பார்த்து இருந்திருக்காரு. ரொம்ப நல்ல பையனா இருந்திருந்திருக்காரு. அப்புறம் உன்னோட காதல் எங்க? உங்க காதல் டே பை டே மாறுமா? அதுக்கு பேர் காதலா? எனக்கு புரியல. எனக்கு நீங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது சில விஷயங்கள் சோசியல் மீடியாவும் எப்படியெல்லாம் பெண்கள் தவறா பயன்படுத்துறாங்கன்றது இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, இந்த அபிராமி கூட நிறைய ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுல நீ அழகா இருக்க, உன் கண் அழகா இருக்கு, நெயில் பாலிஷ் அழகா இருக்கு, நெயில்ஸ் அழகா இருக்குன்னதுமே உடனே டைவர்ட் ஆகுது. நம்மள யாரோ புகழ்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை புகழெல்லாம் இல்லை, உங்களோட அழகை வர்ணிக்கிறாங்கன்னா நீங்க அவங்க வசப்படுத்துறதுக்காக உங்களை பண்றாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஓகே நம்மள பெருமையா பேசுறாங்க, உடனே இதுக்கு வேற ஒரு விளக்கம் ஒன்று சொல்றாங்க. என்னன்னா, எங்க வீட்டில் நாங்க என்ன பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்றது இல்லை, பாராட்டுறது கிடையாது. இப்படிதான் அடுத்தவங்க பாராட்டினா இந்த நிலைக்கு தான் கொண்டு உங்களை விட்டுருவாங்கங்கிறத யோசிக்கணும். அபிராமி தாம் பண்ண குற்றத்துக்கு கிடைச்ச தண்டனை அதுக்காக அழறாங்க, நீதிபதி கிட்ட கெஞ்சி இருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனா அபிராமினால குற்றமே பண்ணாம தப்பே செய்யாம தன்னோட ஆளுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்கிறது யோசிச்சு பார்த்தாங்களா? அந்த குழந்தைங்க இறந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் இன்னைக்கும் இதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ், அப்பா அம்மா தம்பி சூசைடே பண்ணிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லாம் பண்ணாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ ரீசன்ட் டேஸ்ல இன்னொரு கொலை கூட நடந்திருக்குங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு பொண்ணு ஜூஸ்ல மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அவர் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட அந்த லவர் கிட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி அவன் குடிக்கல, நான் குழம்புல கலந்து கொடுத்துறவா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் ஓகே சொல்றாரு. குழம்புல கலந்து கொடுத்து அவர் இறந்தும் போயிட்டாரு. நான் என்ன கேட்குறேன், இந்த ஆண்கள் பெண்களை விட புத்திசாலி அறிவாளி, எங்களுக்கு தான் வெளி உலகம் தெரியும், பல விஷயங்கள் தெரியும் சொல்ற நீ இதெல்லாம் பண்ணாத, குழந்தைய கொண்டுட்டு வந்துரு, புருஷனை கொண்டுட்டு வந்துடு, இதெல்லாம் பண்ணிட்டு வந்துரு, நம்ம சந்தோஷமா வாழலான்னு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? இதுலெல்லாம் உங்க பொது அறிவு வேலை செய்யறது இல்லையா? ஒரு தப்பு செஞ்சா கண்டிப்பா மாட்டிப்போம், தண்டனை கிடைக்கும், இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கைய கூட நம்மளால வாழ முடியாது அப்படின்னு ஏன் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு இவங்க இப்படி மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. சட்டமும் மக்களும் மற்ற விஷயங்களும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பாங்க, கண்டுக்காம விட்டுருவாங்க, நம்ம ஜாலியா வாழலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் கொலைகள் பண்றவங்களுக்கெல்லாம் அபிராமிக்கு கிடைச்ச மாதிரியே சாகும் வரை சிறை கிடைக்கும்னு மட்டும் தப்பா நினைச்சிக்காதீங்க. சட்டமும் சமுதாயமும் திடீர்னு யோசிக்க ஆரம்பிச்சதுன்னா தூக்குல போட கூட தயங்க மாட்டாங்க. அதனால இனிமே வர்றவங்க, இனிமே இந்த மாதிரியான காரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் பிடிக்கலையா, உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வேண்டாமா, முறைப்படி நிறைய வழிகள் இருக்கு, அதை செப்பரேட் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க. இல்லாட்டினா குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து ஹஸ்பண்டோடையோ மனைவியோட வாழ்ந்துட்டு போகலாங்கிற மாதிரியான ஒரு சில முடிவுகளை எடுங்க. ஏற்கனவே சொசைட்டி ரொம்ப மோசமான பல விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுமே டே பை டே பல விஷயங்களோட போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது போச்சா இந்த வாழ்க்கையே போச்சா, அபிராமியோட மொத்த லைஃப்பும் ஜெயிலில். என்ன சந்தோஷம், ஒரு 10 செகண்ட் இல்லை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சிருந்திருந்தா அந்த அழகான குடும்பம் செதஞ்சு போயிருக்காது, அழகான வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்காது. அபிராமியும் இன்னைக்கு எல்லாரும் மாதிரி சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கலாம். ஆனா சாகுற வரைக்கும் உன் ஆயுள் முழுதும் ஜெயிலையே நீ கடக்க போற அப்படிங்கிறது வருத்தமான விஷயம்தான். ஆனா என்ன பண்றது, நீ பண்ண தவறுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்ன கேட்டா உனக்கெல்லாம் தூக்கு கொடுத்துருக்கணும், தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் இனிமே பண்றவங்களுக்காவது ஒரு பயம் வந்திருக்கும், பண்ணக்கூடாதுன்றது தோணி இருக்கும். இந்த அப்பாவித்தனமான அந்த குழந்தைங்களை கொல்றதுங்கிறது எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்கிறது என்னோட ரிக்வெஸ்ட். இனிமேலாவது இப்படி சொல்லி கொடுங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும், தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும், அதனால இதெல்லாம் பண்ணாதீங்கம்மான்னு உங்களை நம்பி உங்க மேல, அதாவது வீட்டில் ஹஸ்பண்ட் மேல கோச்சிக்கிட்டோ இல்லை ஒய்ஃப் மேல கோச்சிக்கிட்டோ உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு நீ போய் கொலை பண்ணிட்டு வந்துடு, கொன்னுட்டு வந்துடு, நம்ம நல்லா வாழலான்னு அறிவு கெட்டத்தனமா அட்வைஸ் பண்ணி அனுப்பாதீங்க. நீங்களும் சேர்ந்து தான் உள்ள போவீங்க. இப்போ வாழ்ற வாழ்க்கையும் வாழ முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.